நாங்கள் ஆர்விஎஸ் தொழில்நுட்ப வளாகத்திலேருந்து ஃபஸ்ட் இயர் ஏஐடிஎஸ் படிக்கிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் சாலை விபத்து அதற்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தினோம். அதில் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் நிறைய சாலை விபத்து ஏற்படுது. அதனால் தமிழ்நாட்டிலே கோயம்புத்தூரில் நிறைய சாலை விபத்து ஏற்படுது. அதை வந்து நாங்கள் துண்டு பிரசுரங்கள் அப்புறம் கோஷங்கள் எழுப்பி நாங்கள் அவேர்னஸ் பண்ணோம். இன்றைக்கி எங்கள் காலேஜ்லேருந்து நாங்கள் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம், சாலை விபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு. இப்போ கோயம்புத்தூர் மாதிரியான சிட்டியில் வந்து சாலை விபத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கான நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கான இதெல்லாம் எங்களுக்கு நிறைய நடந்தது. கொஞ்சம் பைக்ஸ் ஓட்டுறீங்கன்னா பைக்கில் போகிறவங்க ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கோங்க, காரில் போகிறவங்க சீட் பெல்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி போனாங்கன்னா ஆக்சிடென்ட்ஸை கம்மி பண்ணலாம். ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதை கம்மி பண்ணுறதுக்கான நிறைய வழிகளை வந்து நாங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் நிறையா. எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் மாதிரி ரோட்டில் சாலையில் போய் நாங்கள் நடத்தினோம். அதில் மக்கள் எல்லாருக்குமே விழிப்புணர்வு கிடச்சிருக்கோம் நம்புகிறோம். இது மூலயமா நாங்களும் விழிப்புணர்வான